வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட்டுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லேண்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெரி வெரி லோ பட்ஜெட்ன்னு சொல்லலாம். இந்த ஏரியாவ பொறுத்தவரைக்கும் வாட்டர் சோர்ஸுக்கு வந்து என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சம் வராதுங்க. அவ்வளவு ஒரு தண்ணி சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுல, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனி கிணறு, தனி சர்வீஸ், அதுபோக கூட்டு கிணறு, கூட்டு சர்வீஸு, ஒரு ஃபார்ம் ஹவுஸு, கம்ப்ளீட்டா தென்னங்கன்னு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து பாலம் தள்ளுற ஸ்டேஜ்ல ஃபென்சிங் பண்ணி கேட் போட்டு வச்சிருக்கிறாங்க. பாருங்க பார்த்துட்டு இருக்கிற லேண்டு தான். நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருங்க. பாருங்க இதுதான் வந்து தோப்புங்க. எல்லா மரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த கண்டிஷன்ல எல்லா மரமுமே இருக்குங்க. மண் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செம்மண் பூமி. மரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 டூ 2 1/2 வயசு தென்னங்கன்றுகள் இருக்குதுங்க. எல்லா மரத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, சொட்டு நீர் கரெக்ட்டா வந்து சென்டர்ல பைப் லைன் போட்டு கேட் வால் வச்சுங்க. சொட்டு நீர் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மரத்துக்குமே போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க, கரெக்ட்டா ஒவ்வொரு மரத்துக்கும் கரெக்ட்டான இடைவெளி விட்டு, தென்னை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போட்டிருக்கிறாங்கங்க. பூமியோட தார் ரோட்லருந்து இறங்குன உடனே அப்படியே பூமி. பூமியிலிருந்து அப்படியே உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு காட்ட சுத்தியுமே நீங்க கார்லயே வந்து போய் அழகா கார்லயே வரலாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தடம் வந்து நல்லா நீட்டா போட்டு வச்சிருக்கிறாங்கங்க. உங்களுக்கு அதே மாரி இந்த லேண்டுக்குள்ள 2 கிணறு, 2 சர்வீஸ் இது மட்டும் இல்லாம, பாருங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. இது வந்து கிணறு. நீட்டா வந்து ரிங்கு போட்டுங்க. அழகா வந்து மோட்டர் உள்ள இறக்கிக்கோங்க. ஒரு தண்ணி பாருங்க எந்த லெவல்ல மேலால இருக்குதுன்ட்டுங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேச காலத்துலயுமே வந்து தண்ணிக்கு வந்து பஞ்சம் வராதுங்க. இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடிமங்கலத்துல இருந்து தாராபுரம் போற வழியில சத்திரம் அப்படிங்கிற ஏரியாவுல வந்து இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க. குடிமங்கலம் 4 ரோட்ல இருந்துங்க கரெக்ட்டா ஒரு 10 கிலோமீட்டர் போனோம்னா சத்திரம் வந்துருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டுக்குள்ள அது போக வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா லேண்ட சுத்தியுமே ஃபென்சிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த பக்கத்துல இருக்கிற பூமி காட்டுறேன் பாருங்க. வெங்காயமெல்லாம் போட்டு நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, வாய்க்கால் எடுத்து நல்லா விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி சௌகரியம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த ஏரியாவ பொறுத்தவரைக்குங்க. எல்லா இந்த லேண்ட சுத்தியுமே வந்து பூராமே விவசாயம் தானுங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுதான் நம்மளோட கம்பிவேலி கிழங்கோடு. இந்த லேண்டுக்குள்ள அது போக 2 போர் இருக்குதுங்க. 2 போர்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அருமையான தண்ணி. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 ஹெச்பி மோட்டர் இறக்கி சப்புல இருந்து டைரக்ட்டா கிணத்துக்கு விட்டு அப்படியே வந்து தென்னை மரத்துக்கு பாய்ச்சிட்டு இருக்கிறாங்கங்க. நீங்க தென்னை மரத்துல வருமானம் படுற வரைக்கும் வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, உள்ள நீங்க தக்காளி இது மாரி விவசாயம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து ஒரு ஏணிங் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். பூமியும் நல்லா கிழமேக்கு இருக்கிறனால, நீங்க ஏதாவது உள்ள கோழி பண்ண பிளான் பண்ற மாரி இருந்தாலும், கோழி பண்ண வேணாலும் பண்ணிக்கலாங்க. இந்த லேண்டோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கரோட விலை ரூ. 42,00,000 தான் சொல்றாங்கங்க. ரூ. 42,00,000ங்கிறது ஃபைனல் கிடையாது. இடம் புடிச்சதுன்னா, இன்னுமே கம்மி பண்ணி வாங்கி குடுக்குறேங்க. கண்டிப்பா வந்து ஒரு 8 1/2 ஏக்கர் லேண்ட் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த லேண்ட மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப வந்து கரெக்ட்டான விலை சொல்லிட்டு இருக்காங்க. லேண்ட் சூப்பரான லேண்டு. செம்மண் பூமி. கரெக்ட்டா குபேர மூலை இழுத்து வாஸ்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா அமைஞ்சிருக்குது. உள்ளேயே ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குதுங்க. தேவைப்படுற மாரி இருந்தா கால் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.